Have a great day. இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பேங்கிங் அப்படின்னா என்ன, அதோட சில அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், பேங்கிங் இதோட ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரானிக் பேங்கிங். இது விர்ச்சுவல் பேங்கிங், நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் அப்படியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இட் மீன்ஸ் நம்மளோட பேங்கிங் ஆக்டிவிட்டீஸை எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா செஞ்சால் தென் தட் இஸ் டெர்ம்ட் அஸ் பேங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், மேனுவலாக ஒரு 100 ருப்பீஸை என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்காம அவரோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா, த்ரூ எனி எலக்ட்ரானிக் மீடியா வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா, இன்டர்நெட் மூலியமாகவோ இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் மூலியமாகவோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா தென் தட் இஸ் டெர்ம்ட் அஸ் எலக்ட்ரானிக் பேங்கிங், பேங்கிங். இந்த பேங்கிங் 1920s இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு டைம் நடைமுறைக்கு வந்தது. இந்த பேங்கிங் எப்போ கொஞ்சம் ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா 1960s தான். இந்த வருஷம் கிரெடிட் கார்டு அண்ட் இஎஃப்டி அப்படின்ற எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம கையில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட டைரெக்டாக பணம் கொடுக்காம ஒருத்தர் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா தென் தட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இஎஃப்டி. இதை எப்படி ஆக்சுவலாக அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அவங்களோட எம்ப்ளாயி, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கு டைரெக்டாக சேலரியை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கிரேட் சக்ஸஸாக அமைஞ்சுது. தென் 1980s யூரோப் அண்ட் யூஎஸ்ஏ ரெண்டும் சேர்ந்து வெப் பேஸ்டு பேங்கிங் அப்படின்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1997 தான் இந்தியாவில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐசிஐசிஐ இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸை அறிமுகப்படுத்தினாங்க. ஃபைனலி அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம நிறைய பேங்கிங் சர்வீஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே, பே இந்த மாதிரி நிறைய சர்வீஸை நம்ம இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட், here we have advantages of e-banking. இந்த e-bankingகால பேங்க்குக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெஸர் டிரான்சாக்ஷன் காஸ்ட். எஸ், நம்ம மணியை டைரெக்டாக ட்ரான்சாக்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒன்று ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க்ஸில் ஏற்படுற செலவை அது குறைக்குது. e-banking is highly helpful to reduce cost. Next one is it reduced margin for human error. எஸ், இந்த பாயிண்டில் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் ஆஸ் எ ஹியூமனாக நிறைய எரர் ஆர் மிஸ்டேக் ஏதாவது பேங்க் ஆக்டிவிட்டீஸில் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அதுவே எல்லாமே எலக்ட்ரானிக்ஸாக இருந்தது அப்படின்னா எரர்ஸ் ஏற்படுற வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். தென் லெஸ்ஸர் பேப்பர் ஒர்க். டிஜிட்டலாக நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதால பேப்பர் ஒர்க் கம்மியாயிடும். அண்ட் இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. நெக்ஸ்ட் இஸ் இட் ரெடியூஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் அ பேங்க்காக அதுக்கு மந்த்லி பேசிஸ் ஆர் இயர்லி பேசிஸில் ஏதாவது ஃபிக்ஸடாக செலவுகள் இருக்கும். அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை கூட இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் குறையுது. ஸோ அந்த விதத்துலேயும் ஒரு பேங்க்குக்கு எலக்ட்ரானிக் மூலியமாக நடக்கிற பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி நிறைய லாயல் கஸ்டமர் கிடைக்கவும் பேங்கிங் ஒரு பேங்க்குக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், ஆஸ் அ கஸ்டமராக இந்த பேங்கிங்க்கு என்னெல்லாம் யூஸ்னு பார்க்கலாம். They can enjoy 24/7/365 service, which means இந்த banking service கஸ்டமரை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுறதுனால they can enjoy the banking services whenever they need. Then lower cost per transaction. இந்த எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா கஸ்டமர்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால அவங்க லைவாக எந்த ஒரு பேங்க் பிரான்ச்லேயும் விசிட் பண்ண தேவையில்லை. ஸோ இதனால் அவங்களுடைய டைம் ஆஸ் வெல் அஸ் மணி ரெண்டுமே சேவ் ஆகுது. தட்ஸ் வை வி ஆர் சேயிங் இட் ரெடியூஸ் காஸ்ட் பர் டிரான்சாக்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ ஜியோகிராஃபிக்கல் பெரியர். இதுவே ட்ரெடிஷ்னல் பேங்கிங் சிஸ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பற்றின கவலை நிறையவே இருக்கும் ஆஸ் எ கஸ்டமராக. பட் ரீசெண்ட் டேஸில் எலக்ட்ரானிக் பேங்கிங் என்கரேஜ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஜியோகிராஃபிக்கல் டிஸ்டன்ஸ் பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல்
டிரான்சாக்ஷன் ஈஸியாக மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த பேங்கிங்கால் பிஸ்னஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, இட் கிவ்ஸ் அக்கௌண்ட் ரிவ்யூஸ். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக அவங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அடிக்கடி தேவைப்படும். அவங்களால பேங்க்குக்கு போய் டைரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. இஃப் தே ஹாவ் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், அவங்களால அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை தேவைப்படும் போது ஈஸியாக வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்க முடியுது. தென் லெஸர் எரர், பேட் ஹேண்ட் ரைட்டிங், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஒரு பிஸ்னஸில் அடிக்கடி நடக்கிற மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பேங்கிங் ரொம்பவே கம்மி பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூசஸ் ஃபார் பிஸ்னஸ் ஃபார் யூஸிங் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஃபைனலி, பிஸ்னஸில் நடக்கிற ஃப்ராட்ஸ் ரொம்பவே கம்மியாகுது. இந்த பேங்கிங் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டிஜிட்டலாக நமக்கு பிரிண்ட் அவுட் கையில் கொடுத்துருது நம்மளோட பேங்கிங் ஆக்டிவிட்டீஸை. ஸோ இதனால் ஃப்ராடு, சீட்டிங்கு, மிஸ்ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ these are all the advantages of e-banking to the banks, customers and to the business. I hope இப்போ உங்களுக்கு e-bankingனா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.